Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். காயத்ரி, தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் முன்னேற்பாடுகள் எல்லாம் எவ்வாறாக நடைபெற்று வருகின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. நாளைய தினம் தமிழக சட்டமன்ற தேர்தலானது ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 4023 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களம் காண இருக்கிறார்கள். எனவே இந்த 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 5,73,00,000 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சென்னையை பொறுத்தமட்டில் சுமார் 28,93,505 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த இருப்பதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகாக 28 லட்சத்து வாக்காளர்கள் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே இறுதிக்கட்ட வாக்காளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இவர்களுக்கான முன்னேற்பாடுகளானது அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் உள்ள 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிகபட்சமாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 315 வாக்குச்சாவடி மையங்களும், குறைந்தபட்சமாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதிகளில் 192 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக இந்த வாக்குச்சாவடி மையங்களில் முன்னேற்பாடுகளானது தேர்தலுக்கு முந்தைய நாள் நடைபெறும். அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் இந்த முன்னேற்பாடுகள் பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் முன்னேற்பாடு பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்கள் வெயிலில் நின்று வாக்கு செலுத்தாதபடி அங்கு பந்தல்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தும் வகையில் முன்னேற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள இந்த கொசுக்கள், பூச்சிகள், இந்த தொல்லைகள் வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் மாநகராட்சி சார்பில் பூச்சி மருந்து தெளிக்கும் பணிகளும் இன்று காலை முதல் அந்த இடங்களில் நடைபெற்று வருகின்றன. இன்று இரவுக்குள்ளாக அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் நிறைவு பெற்று நாளைய தினம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக நாளைய தினம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர்கள் இந்த தங்கள் வாக்குப்பதிவை செலுத்த இருக்கிறார்கள். மேலும் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்கினை செலுத்தும் வகையில் தேர்தல் அதிகாரிகள் சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் பல்வேறு முன்னேற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதன் காரணமாக அவர்களுக்கு குடிநீர் ஏற்பாடு, அதே போன்று கழிப்பிட வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று காலை முதல் தொடங்கிய இந்த முன்னேற்பாடுகளானது இன்று மாலைக்குள்ளாக நிறைவு பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு இன்று இறுதிக்கட்ட பயிற்சிகளானது வழங்கப்படுகிறது. நாளைய தினம் அவர்கள் இந்த பணிகளில் ஈடுபட உள்ளதால் இன்றைய தினம் அவர்களுக்கு இறுதிக்கட்ட பயிற்சிகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இந்த முன்னேற்பாடுகள் பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் சுமார் 835 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடுவதற்கும், அதே போன்று மற்ற வாக்குச்சாவடியில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி சார்பிலும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிரீதா, நன்றி காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு.